நான் வேலை செய்தால் தான் எனக்கு சம்பளம் வரும். Sure. அப்ப ஒன்றில் இப்ப எனக்கு என்ன நடந்தால் கம்ப்ளீட்லி 0. லைக் The younger you are, the cheaper it is. ஏன் எஸ். அப்படி என்றா வந்து இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வயசு கூட கூட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தெரியும் உங்களோட அவைலுக்குரிய அந்த ரிஸ்க் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கூடவே இருக்கும். இன்சூரன்ஸ் புரோக்கருக்கும் ப்ளீஸ் போய் சொல்லாதீங்க. பேருந்து வந்து அது இந்த கவரேஜ் Blame வேற it. அவங்க கேட்க பேருந்து இன்சூரன்ஸ் புரோக்கரை ப்ளேம் பண்ணிடலாம். Exactly. வணக்கம். மீண்டும் நாளுக்கு பிறகு இன்னொரு ஆனஸ்ட் டாக் எபிசோட்ல ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இந்த குட் ஃப்ரெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் செந்தூரன் கணேஷ் வந்திருக்கிறார். வணக்கம் செந்து. வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். நீங்க? சும்மா இருக்கிறோம். செந்தூரன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, என் இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆஸ் வெல். இவர் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் வெல்த் பிளானிங் செய்கிறவர். உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லுங்க. உங்களோட கம்பெனியோட பேர்? நாங்கள் வந்து வெல்த் பிரிட்ஜ் தான் எங்களோட இந்த கம்பெனி, இந்த எங்களோட ஃபேமோட நேம். நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் பிளானிங், எஸ்டேட் பிளானிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இல்லை எப்போவுமே வந்து ரெண்டு விஷயத்தை நாங்கள் எப்போவுமே பார்க்குறோம். நாங்கள் ஒன்று வந்து ஓகே எவ்வளோத்துக்கு எவ்வளவு வெல்த் பில்ட் பண்ணுறது இம்பார்ட்டனோ அதே சமயத்தில் அதை விட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து அந்த அவ்வளோ வெல்த் உங்களோட ஆசட்ஸ் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஒரு டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை பாஸ் பண்ணுறது, உங்களோட ஃபேமிலியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி அந்த ஆசட்ஸ் அங்கே பாஸ் பண்ணுற அடுத்த ஜெனரேஷனுக்கு. ஸோ அதில் தான் நாங்கள் அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அதில் தான் நாங்கள் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். நாங்கள் ஸோ அவர் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, இந்த கான்வர்சேஷன் இந்த எபிசோடில் நாங்கள் கூட டாபிக் வந்து லைஃப் இன்சூரன்ஸை பற்றி கதைப்போம். பட் நான் இவர்கிட்ட செமினாருக்கும் போயிருக்கிறேன். அப்படி ஒரு செமினார் நாங்கள் ஒரு நாளைக்கு எங்களோட வியூவர்ஸுக்கு செய்வோம், லைவாகவும் அல்லது ஆன்லைன்லையும். ஸோ எவ்வளோ வருஷமாக நீங்கள் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கிறீங்க? நான் பிஸ்னஸில் வந்து லாஸ்ட் 7 இயர்ஸாக இதை ஃபுல் டைமாக செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதல் வந்து இந்த டைமில் வந்து கூடுதலாக சிஐபிசி என்ற ஒரு பேங்க்கில் தான் நான் ஃபுல் டைமாக ஃபைனான்ஷியல் அட்வைசராக இருந்தேன். ஸோ எப்போவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், இன்சூரன்ஸ் பிளானிங் அதில் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு செகண்ட் நேச்சரில் வந்துட்டது. பட் அட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு டூ சம்திங் ஆன் மை ஓன். ஸோ ஐ ஸ்டார்ட் த கம்பெனி அண்ட் ஐ வெண்ட் இண்டிபெண்டன்ட். அண்ட் லாஸ்ட் 7 இயர்ஸாக இதை நான் ஃபுல் டைமாக செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன செந்தூரில் பிடிச்சதுன்னு சொன்னால், அவர் வந்து ஒரு புஷி சேல்ஸ் பர்சன் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க he was very transparent. மற்றது எனக்கு டைம் தந்தவர் சொன்னார், ஓகே தினேஷ், இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இது உங்களுக்கு டூ மச் ப்ரைஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இந்த ரவுட்டுக்கு போங்க, அல்லது எந்த ஆக்சுவல் ஃபைனான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ், எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ மோர்கேஜுகள், அதில் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணினீங்க. ஸோ which is really good and that's what we're about too. எனக்கு ஸோ ஐ ஹவ் a few questions, right? Sure. முதலாவது கொஸ்டின் வந்து லைஃப் இன்சூரன்ஸில் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, மற்றது வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ், அதை பற்றி ஒரு விளங்கப்படுத்துறீங்களா? இப்போ லைஃப் இன்சூரன்ஸில் வந்து தேர்ஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ சில ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்ன்றதையும் இருக்குது. பட் தினேஷ், ஆக்சுவலி நான் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த டைப்ஸை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங். ஐ மீன் இப்போ ஏன் நான் இதை கேட்க வரேன்டா வந்து லாட் ஆஃப் டைம்ஸ் இப்போ ஆட்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அவங்களோட ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஜெனரல் பப்ளிக் வந்து லைஃப் இன்சூரன்ஸை பார்க்க வந்து இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் ஒரு ப்ராடக்டாக மட்டும் பார்க்குறாங்க, ரைட்? ஐ மீன் ஐ நோ இட்ஸ் ஒரு இமோஷனலாக ஓகே தச்சியமாக ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நாங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படியான ஒரு ரீதியில் தான் பார்க்குறோம் நாங்கள். பட் what do you think life insurance ultimately accomplishes? அது என்ன லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ஆள் வச்சிருக்கிறதால அது என்ன நாங்கள் what are we trying to accomplish அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதால? எனக்கு பார்க்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? ஸோ இப்போ எங்கள்கிட்ட வீடுகள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், வேறு ஆசட் கிளாஸஸ், ஸ்டாக்ஸ், ரைட், போர்ட்ஃபோலியோ வச்சுருப்போம். அப்போ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். மற்றது இட்ஸ் லைக் ஒரு இப்போ எதிர்காலத்துக்கு என்ன அது எனக்கு நடந்தால், ரைட், என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ இப்போ நான் உங்களோட டீல் பண்ணிக்க நான் சொன்னேன், ஓகே செந்தூரன், எனக்கு இவ்வளோத்துக்கு கடன், இவ்வளோத்துக்கு மோர்கேஜுகள், இவ்வளோத்துக்கு எனக்கு லாயபிலிட்டிஸ் இருக்குது, அதை வந்து எனக்கு தச்சிலமாக நான் தவறி போனால் அதை வந்து என் ஒய்ஃபுக்கு டூ மச் பேர்டனாக இருக்கக்கூடாதுன்றபடியாக இப்படி ஒரு அமௌண்ட் தாங்க உண்டு. ஆனால் இன்னும் உங்களுக்கு வேறு ஆன்சர் இருக்கு? இல்லை, வேறு ஆன்சர்ன்றது இல்லை. யூஆர் அப்சல்யூட்லி ரைட். இல்லை, ஏன் நாங்கள் அதை பார்க்குறோம் நாங்கள்டா வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் இந்த காலகட்டத்தில் இல்லாட்டி எங்களோட இப்போ மோர்கேஜ் இருந்தால் என்ன, வீடு வாங்கினா என்ன, எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் தங்கி இருக்குது. அது வந்து எங்களோட இன்கம். நாங்கள் இப்போ என்னென்ன இன்கம் இப்போ எவ்வளவு நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை பொறுத்து தான் எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்குது அட் தி எண்ட் ஆஃப் தி டே, ரைட்? ஸோ ஏன் நான் அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தேன்னா, ஆஃப்டன் டைம்ஸ் நாங்கள் அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை யோசிக்க வந்து we don't think about அந்த எங்களோட இன்கத்தை பற்றி நாங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் இல்லை. பட் அல்டிமேட்லி உண்மையாக லைஃப் இன்சூரன்ஸ் வந்து என்ன அதை அக்காம்ப்ளிஷ் பண்ண பார்க்குதுன்றா வந்து
நீங்க இல்லாத ஒரு காலத்தால உங்கள ஒருத்தராலையும் ரிப்ளேஸ் பண்ண இயலாது உங்களோட ஃபேமிலி. உங்களோட இன்கத்தை ரிப்ளேஸ் அவைல பண்றதுக்கு. இன்கத்தை வந்து எப்படி ஏண்டா உங்களோட ஃபேமிலி இஸ் யூஸ் டு அ சர்டன் லைஃப் ஸ்டைல், அந்த இன்கத்தை பேஸ் பண்ணி தான் அந்த லைஃப் ஸ்டைல் அவைல் யூஸ் கட்டாயமா. இப்போ அது கிட்ஸுன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட மார்கேஜை பே பண்ணுறேன்டா, Right. உங்களோட வீட்டை நீங்கள் தக்க வைக்கிறேன்டா, என்னென்றாலும் உங்களோட இன்கம் அவைகளுக்கு தேவை, உங்களோட ஃபேமிலிக்கு தேவை. அதை ரிப்ளேஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசமாக தான் நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸை பார்க்குறோம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ். இப்போ லைஃப் இன்சூரன்ஸில் மெனி அதோட பர்பஸ் இருக்குது. அது வெல்த் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கா இல்லாட்டி டேக்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கான பர்பஸஸ் எல்லாம் இருக்குது. பட் நாங்கள் ஃபண்டமெண்டல் பேசிஸாக பார்த்தோம்னா இட்ஸ் மோஸ்ட்லி டு மேக் ஷூர் உங்களோட லைபிலிட்டிஸ் ஒன்றும் உங்களோட ஃபேமிலிக்கு இருக்கக்கூடாது, அதால் வேறு பேர்டன் ஒன்றும் அவைகளுக்கு இருக்கக்கூடாது. ஏண்டா நீங்கள் இல்லாட்டியும் அவையில லைஃப் ஸ்டைலை அவையில் கண்டினியூ டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களோட இன்கத்தை ரிப்ளேஸ் பண்ணி அது ஒரு டூலாக பாவிக்கலாம். ஸோ அப்படி இருக்கேக்க வந்து நீங்கள் இனிஷியலாக கேட்ட கொஸ்டின் வந்து ஓகே, லைஃப் இன்சூரன்ஸில் 2-3 டைப் இருக்குது. டேர்ம் அண்ட் பெர்மனன்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது இப்போ பெர்மனன்ட்டில் மெனி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஹை லெவலாக நாங்கள் பார்க்க போனோம்னா அது டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் பெர்மனன்ட் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு கிளாசிஃபிகேஷனில் பார்க்கலாம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்ன்ற வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு டெம்பரரி இன்சூரன்ஸ். இப்போ 10 years, 20 years, 30 years, 40 years அப்படின்னு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் இயர்ஸுக்கு உங்களுக்கு அந்த கவரேஜ் இருக்கும். பெர்மனன்ட் இன்சூரன்ஸ்ன்ற வந்து உங்களோட லைஃப் லாங்காக அந்த கவரேஜ் இருக்கும். அது எப்போ இருந்தாலும் உங்களுக்கு 120 வயசு வந்தாலும் அந்த கவரேஜ் எப்போவுமே இருக்கும். இப்போ 2 ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்க போனோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரம் அ காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் சீப்பராக இருக்கும் பெர்மனன்ட் இன்சூரன்ஸை விட. ஏன்னா அந்த டேர்ம் முடிஞ்ச அப்புறம் இப்போ 10 வருஷமோ 20 வருஷமோ அது முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு கவரேஜும் இருக்காது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரைட். ஆனால் அதில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த பீப்புள் திங்க் வந்து இந்த 20 இயர்ஸுக்கு பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் அவைகளுக்கு கவரேஜ் இருக்காதுண்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எப்போவுமே 2 ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் ரினியூவபிள் அண்ட் கன்வெர்டபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்கள் அந்த டேர்ம் நாங்கள் உண்மையாக சொல்கிறது வந்து யூஆர் லாக்கிங் இன் த ப்ரைஸ் அந்த 20-year டேர்முக்கு. அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அந்த 20-year டேர்முக்கு. அதுக்கு பிறகு உண்மையாக யூ ஹேவ் தி ஆப்ஷன் டு ரினியூ. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், உங்களுக்கு கவரேஜ் தேவையாண்டா நீங்கள் அந்த டேர்மை ரினியூ பண்ணலாம். ஆனால் வந்து ரினியூ பண்ண போய்க்கு வந்து அந்த காஸ்ட் வந்து கூடவே இருக்கும். இப்போ நான் 35 வயசில் இருக்கிற ஒரு ஆள் இந்த ரிஸ்கை டாலரன்ஸும் அதே ஆள் 55 வயசுக்கு வரைக்கும் தே ஆர் லாட் மோர் ரிஸ்கியர் ஃபார் த இன்சூரன்ஸ் கம்பெனி. என்னபடியா அவையில் காஸ்ட் வந்து கூடவே இருக்கும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு பெர்மனன்ட் இன்சூரன்ஸோட பார்க்க போய்க்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பெர்மனன்ட் இன்சூரன்ஸில் இருக்கிற மச் பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த கவரேஜ் இருக்கும். இப்போ அது என்னென்ன ஏஜஸ் இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகிறேன்றாலும் கொஞ்சம் ஆசட்ஸ் ஏதாவது என்ன பர்பஸை நீங்கள் விட்டுட்டு போகிறேன்றாலும் வந்து உங்களுக்கு அந்த ஆசட்ஸை விட்டுட்டு போகிறேன்டா இல்லாட்டி உங்களுக்கு அவைகளுக்கு ஒரு இன்ஹெரிடன்ஸ் மாதிரி நீங்கள் அவைகளுக்கு பின்னுக்கு ஏதாவது விட்டுட்டு போகிறேன்னா அந்த பெர்மனன்ட் இன்சூரன்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கூடுதலாக இப்போ நான் கூடி லைஃப் இன்சூரன்ஸை பற்றி யோசிக்கவே இல்லை. கல்யாணம் செய்ய மட்டும் இல்லை, கல்யாணம் செய்து பிள்ளை பிறந்த அப்புறம் தான் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் தேவையாண்டு. ஆனால் உங்களோட அட்வைஸ் என்ன? இப்போ ஏர்லியாக லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெட்டரா? என்ன உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்க சீப்பராக இருக்குமா? அல்லது ஒரு இப்போ 18 வயதுக்கு பிறகு எடுக்கலாம், ரைட்? அதுதான் மினிமம் ஏஜ் நினைக்கிறேன், ரைட்? ஸோ அல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறதா பெட்டர் நீங்கள் யோசிக்கிறீங்க? உண்மையாக வந்து ஆக்சுவலி நாங்கள் வேறு கம்யூனிட்டிஸை பார்த்தோம்னா லாட் ஆஃப் பீப்புள் திங்க் நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சர்டன் ஏஜ் இருக்கணும்னு. டு பி ஆனஸ்ட் மோஸ்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு 15 days ஒரு பிள்ளை பிறந்து இல்லாட்டி 30 days ஒரு பிள்ளை பிறந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்சுவலி வாங்கலாம். எனக்கு தெரியா. ஏன் இது ஸ்பெஷலி இப்போ நாங்கள் ஜூவிஷ் கம்யூனிட்டி இல்லாட்டி யூதரண்ட கம்யூனிட்டி எல்லாம் இந்த வேறு காலீக்ஸோட நான் இதுக்கு கதைக்கிற ஒரு விஷயம் என்ன லைஃப் இன்சூரன்ஸ். அகெயின் நான் முதல் காய்ச்ச மாதிரி ஒரு பக்கத்தால் பார்த்தோம்னா எங்களோட லைபிலிட்டிஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது இல்லாட்டி எங்களோட இன்கத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. பட் நான் முதல் கதை கேட்க சொன்னேன் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் டூலாகவும் பார்க்குறோம். எப்படி எங்களோட ஜெனரேஷனில் இருக்கிற ஒரு எங்களோட சொத்துக்களை இல்லாட்டி எங்களோட அசட்ஸை வந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு மூவ் பண்ணுற ஒரு நோக்கத்தில் பார்த்தோம்னா இப்போ பிள்ளைகளுக்கு வாங்குறது வந்து வெரி காமனான ஒரு விஷயம். ஏன்னா அது இட் பிகம்ஸ் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்பெஷலி பெர்மனன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை வந்து எப்போயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்போனன்ட் அதில் இருக்கிறபடியாக வந்து அதை யூஸ் பண்ணுவீங்கன்னா மக்கள் வந்து அவைகளுக்கு ஒரு அசட்ஸை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு அப்படி பார்க்க வந்து நாங்கள் சின்ன வயசுலையும் வாங்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ உங்களோட நீங்கள் பே பண்ணுற லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை எடுத்து அதை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு ரிட்டர்னாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவினமே அப்படித்தான் வேலை செய்கிறது. அப்படி வேறு வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எப்போவுமே வந்து நாங்கள் என்ன ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னா எப்பவுமே ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இல்லாட்டி ஒரு கோல் இருக்கு.
அந்த கோலை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அதுக்குரிய அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதில் மேக் பண்ணலாம். ஆனால் நாங்கள் மேஜராக லைக் ஒரு சும்மா ஒரு ஹை லெவலில் பார்க்க போனோம்னா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டான இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசிஸில் வந்து நீங்கள் லட்சம் ஒரு மந்த்துக்கு கட்டு காசோ ப்ரீமியம்னு சொல்கிறது நாங்கள் ஒரு மந்த்லிக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதில் வந்து ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் தேட் வந்து உங்களோட காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸுக்கு போகும். அதாவது இப்போ ஒரு லட்சம் நான் இப்போ 1 லட்சத்துக்கு இல்லாட்டி 2 லட்சத்துக்கு ஒரு பாலிசி வாங்குறேன்னா அதுக்குரிய ஒரு காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கும். அதாவது தச்சலமாக நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த 200,000 100,000 பே பண்ணணும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். அப்போ நீங்கள் லட்சே $100 ஒரு ஆள் பே பண்ணுறாருன்னா அதில் ஒரு போர்ஷன் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸுக்கு போகும். மிச்சம் இருக்கிற ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள அவையில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸே ஆட்டோமேட்டிக்லி இன்வெஸ்ட் பண்ணிவிடும். அவையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தே ஆக்சுவலி பே அவுட் சம்திங் கால்ட் டிவிடெண்ட். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதில் வச்சிருக்கீங்க சேம் ஐடியா இருக்கும். உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதால உங்களுக்கு அவையில் அந்த ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிடும். ஸோ அது என்ன செய்யும்னா அது வந்து பர்ச்சேசஸ் அடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் வித் இன் த பாலிசி. ஐ மீன் அதுக்குள்ள கணக்கு அந்த கம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். பட் பாட்டம் லைன் இஸ் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸை நாங்கள் எடுத்தோம்னா it works as an investment policy in addition to a insurance policy. ஸோ என்னோட ஒரு டேர்முக்கு அப்புறம் பே அவுட்டும் வரும் ரைட் அவைக்கு. இப்போ இப்படியான இருக்கிற இப்போ சின்னாக்களுக்குரிய இருக்கிற பாலிசிஸ் எல்லாம் வந்து நாங்கள் எப்படி இதுகளை யூஸ்வலி செட்டப் பண்ணுவோம்னா ஒரு 10 years இல்லாட்டி 20 years அவையில் பே பண்ணி முடிப்பினோம். ஆனால் கவரேஜ் வந்து அவைகளுக்கு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் டைம் இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் இப்போ முதல் கேட்ட கொஸ்டினும் இருக்குது. இப்போ ஜஸ்ட் இன் ஜெனரல் the younger you are the cheaper it is. ஏன் அப்படி என்றா வந்து இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வயசு கூட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தெரியும் உங்களோட அவைலுக்குரிய அந்த ரிஸ்க் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கூடவே இருக்கும். ஸோ உங்களோட ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். அதே சமயத்தில் வந்து யதார்த்தம் என்னென்னா வந்து ஒரு ஆள் வயசு கூட போக அவையில் ஹெல்த்தும் வந்து கொஞ்சம் குறைய வரும். இப்போ வேறு ஹெல்த் கண்டிஷன்ஸ் அப்படியான விஷயங்கள் வர்றதுக்கு முதலே நீங்கள் அந்த இன்சூரபிலிட்டியை செக்யூர் பண்ணினீங்களா உங்களோட காஸ்ட் வந்து நிச்சயமாக கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் கனகாலம் வெயிட் பண்ணி அந்த வெயிட் பண்ணுற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் அப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களோட கம்யூனிட்டியில் சரியான காமனாக வருது. இப்போ இந்த காலங்களில் நாங்கள் கூட பார்க்குறது இப்போ கேன்சர் மாதிரியான விஷயங்களும் பார்க்குறோம். இப்படியான இந்த கண்டிஷன்ஸ் வந்த பிறகு நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க போக வந்து அது எடுக்கிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளவு அது ஏர்லியாக எடுக்கலுமோ அது வந்து எப்போவுமே ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்லி as well as health in our perspective, ரெண்டு perspectively. குயிக்கா ஒரு கணக்கு கேள்வி. ஸோ முக்கியமான காரணம் ஏன் நான் செந்துரனை வேண்டிக்கு பெற சொன்னேன்னா உங்களை சொல்லியிருப்பேன். ஏன்னா கண பேர் ஃபோன் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி கணக்கு சேட் ஸ்டோரிஸும் கேட்குறேன் நான். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் லாஸ்ட் இயர் ஆஷ்வால வீடு பண்ணவையாம் அவன் ஹஸ்பண்ட் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ அவர் டிசேபிள் லைக் ஹீஸ் இன் கோமா ரைட். ஸோ அப்போ வேலை போயிட்டுது, லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை. அதே மாதிரி இன்னொரு அக்கா அடித்தா மொன்ட்ரியாலில் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் ரைட். அப்போ அதால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தமிழாக்கள் வந்து கணக்கு சொத்துக்கள் சேர்க்கிறது. ஆனால் இந்த ஒரு கண்டின்ஜென்சி பிளான் இப்படி என்னாவது நடந்தால் என்ன செய்கிறோன்னு சொல்லி ஆக்களுக்கு அந்த பேக்கப் பிளான் வச்சிருக்கிறேன் இல்லை. ஸோ இதில் வந்து குயிக்காக இந்த டாப்பிக்கில் இருக்க நன்மைன்னு சொல்லுங்க, தீன்மைன்னு சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் ஃபார் டேர்ம் அண்ட் ஃபிக்ஸ்ட் லைஃப் டேர்ம் லைக் ஸோ பெர்மனன்ட் அண்ட் டேர்மை நாங்கள் பார்த்தோம்னா ஒன்று வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட். ஸோ உங்களுக்கு கணக்கு அமௌண்ட் ஆஃப் கவரேஜ் எடுக்கலாம். ஒரு கொஞ்சம் குறைய மந்த்லி ப்ரீமியத்துக்கு கணக்கு கவரேஜ் எடுக்கலாம். ரெண்டாவது டேர்மில் இருக்கிற பெனிஃபிட் வந்து நீங்கள் அப்படி எடுத்தாலும் இவென்ச்சுவலி இப்போ லட்சே ஒரு 5 yearsலையோ 7 yearsல உங்களோட ஃபைனான்ஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது, உங்களுக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து டேர்ம் பாலிசியை பெர்மனெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது ரெண்டுமே வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அதன் டவுன்ஃபால்னு நீங்கள் டேர்மில் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அதுக்கு பிறகு வந்து 20 வருஷம் அந்த ப்ரீமியம் சரியான கூடவே இருக்கும். ஒரு 20 இல்லாட்டி 30 வருஷத்துல பிறகு நீங்கள் ரினியூ பண்ணிக்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அந்த டைமில் ரினியூ பண்ண மாட்டீங்க. நீங்கள் ரினியூ பண்ணாத இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த பட்சத்தில் இருக்க வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இவ்வளோ காலம் 20 yearsஸாக இந்த இதுக்கு ஒரு இன்சூரன்ஸை கட்டிட்டேன், அதில் எந்த ஒன்றும் வராதுண்டு. பட் நான் இப்போ அப்படி ஒரு கதை வரைக்கும் இப்போ கேட்குறேன். லட்சே நீங்கள் ஒரு கார் இன்சூரன்ஸை கட்டி கொண்டு இருக்கிறீங்க. லட்சே நீங்கள் 10 வருஷமா 20 வருஷமா ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, நல்ல ஒரு டிரைவர். ஆனா வந்து
கார் இன்சூரன்ஸ்காரன் ஒரு நாளும் கால் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்ல கிளையண்டாக இருந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நாளும் ஆக்சிடென்ட்டுக்கு வரையில உங்களுக்கு நாங்கள் திருப்பி அந்த காசை தரோம்னு ஒருத்தரும் சொல்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி. இன்சூரன்ஸ்ன்ற ஒரு ரீதியில் பார்த்தோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பியூர்லி ஒரு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்குரிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கு. ஆனால் சில விஷயத்தில் இன்னொரு நாங்கள் பார்த்தோம்னா இப்போ சில ஏன் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குதுண்டா, இப்போ லட்சம் எனக்கு ஒரு 2-3 வயசில் ஒரு மகன் இருக்கிறா இல்லாட்டி மகள் இருக்கிறாண்டா, எனக்கு இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் 20 to 25 இயர்ஸ் வந்து சரியான ஒரு இம்பார்ட்டண்டான காலகட்டம். அதே தான் நீங்க எனக்கு சொன்னீங்க. ஏனெண்டா வந்து இப்போ அந்த டைமில் வந்து ஒன்று வந்து உங்களோட பிள்ளைகள் உங்களோட டிபெண்டாக இருக்கிற டைம் அந்த ஒரு டைம். இன்னொன்று வந்து நீங்கள் அந்த டைமில் உங்களோட மார்கேஜ் சில நேரம் கட்டி முடிச்சிருப்பீங்க. இப்போ மார்கேஜ் அதுகள் இருந்தால் ஒரு 25 இயர்ஸில் கட்டி. பட் இப்போ எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள இப்போ நாங்கள் எனக்கு அந்த வெல்த் அக்யூமுலேட் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். இப்போ அந்த 25 இயர்ஸ் வந்து உங்களோட பீக் இன்கம் ஏர்னிங் இயர்ஸ் என்று சொல்கிறது. அந்த இயர்ஸில் நீங்கள் சில நேரம் கணக்கு வெல்த் அக்யூமுலேட் பண்ணி இருக்கிற கட்டத்தில் வந்து சில நேரம் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த கவரேஜ் சில நேரம் தேவையில்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படியான பக்கத்தில் பார்க்க போய் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் கவரேஜ் எடுக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் அந்த கிளைம் நீங்கள் ஒன்றும் கிளைம் பண்ணாட்டி அதை ரினியூ பண்ணாட்டி யூ ஃபீல் லைக் யூ வேஸ்டட் த மணி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் வந்து இப்போ கார் இன்சூரன்ஸோ லைஃப் இன்சூரன்ஸோ பாவிக்காட்டி தான் நல்லவங்களுக்கு அப்படி என்ன நாங்கள் சேஃபாக இருக்கிறோம்ன்றது. ரைட். இன்னொரு இப்போ அப்போது கதைச்ச மாதிரி ஆக்களுக்கு இருக்க விளங்கப்படுத்துறீங்களா கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் என்ன? ஸோ நாங்கள் இன்சூரன்ஸ் பிளானிங் வந்து ஒரு ஓவரால் டாபிக் எடுக்க தினேஷ், 2 பக்கத்தை நான் அதில் ஒரு மேஜர் இதாக பார்க்குறேன். லைஃப் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு லெஃப்ட் சைடில் நான் அதை பார்த்தேன்டா, நான் இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்றது தான் லைஃப் இன்சூரன்ஸுன்ற ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். அதுக்கு எனக்கு வேறு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அது இந்த ஃபண்டமெண்டல் இது வந்து நான் இங்கே உயிரோடு இல்லாத ஒரு காலத்தில் எப்படி எங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதே சமயத்தில் நாங்கள் ரைட் சைடை பார்த்தேன்னா லிவிங் பெனிஃபிட்ஸ்ன்ற ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து 2 மேஜர் கவரேஜ் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ், ஒன்று வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்ஸ். லிவிங் பெனிஃபிட்ஸ் வந்து லிவிங் பெனிஃபிட்ஸுக்கும் லைஃப் பெனிஃபிட்ஸுக்கும் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் நான் இல்லாத டைமில் ஃபேமிலி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா, லிவிங் பெனிஃபிட்ஸ் வந்து நான் இருக்கிற காலகட்டத்தில் லெட்ஸ் சே ஒரு ஆக்சிடென்ட் இல்லாட்டி ஒரு இல்னஸ் இல்லாட்டி ஒரு மேஜர் இல்னஸ் லைக் ஹார்ட் அட்டாக் ஓ கேன்சர் இப்படியான விஷயங்கள் வரைக்கும் அகெயின் நாங்கள் லூஸ் பண்ணுற ஒரு மேஜர் விஷயம் வந்து இன்கம். எந்த இன்கம் வந்து டேபிளுக்கு வராது. பட் சில நேரம் லெட்ஸே எனக்கு வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ் இந்த ஒர்க்குகளால் இருக்கின்ற ஒரு கதை வந்தாலும், பட் லெட்ஸே எனக்காக இந்த ஒய்ஃப் வந்து ஒரு 3 months இல்லாட்டி 6 months ஆஃப் எடுத்து வீட்டை நிற்கணும், அவருக்கு திரும்ப பண்ண மாட்டோம் அவன் இன்கம். ரைட். இப்போ இருக்கிற யதார்த்தம் என்னென்னா எங்களோட ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாமே 2 இன்கத்தோட பேஸ் பண்ண ஒரு ஹவுஸ், எஸ்பெஷலி கனடாவில் இன்ஃப்ளேஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே இருக்க ஒரு பேசிஸில் வந்து ஃபேமிலிஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணினா தான் அந்த ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்ட் இந்த ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணலாம். அப்போ இருக்க எங்களுக்கு சரியான இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து அந்த 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது. தச்சிதமா ஓகே லெட்ஸ் சே எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, எனக்கு 6 months வேலை செய்யலாட்டி ஜஸ்ட் லைக் லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி ஒரு லம்சம் பெனிஃபிட்டை பே பண்ணணுமோ, கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 1-time லம்சம் பெனிஃபிட் ஒன்று பே பண்ணணும். அது கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ யூஸ்வலி வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன் அட் மினிமம் ஒரு 1 to 2 years ஆஃப் இன்கம் அந்த ஃபேமிலி இந்த இன்கம் வந்து அந்த கவரேஜ் அமௌண்ட்டாக இருந்துச்சுண்டா வந்து நீங்கள் மேக் ஷூர் பண்ணலாம் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸால் வர பே அவுட் வந்து நீங்கள் என்னத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ சம்திங் ஆஸ் சிம்பிள் அஸ் லெட்ஸ் சே எங்களோட வெயிட் டைம் டொரண்டோவில் சரியான ஹையாக இருக்குது, பட் நான் பஃபலோவில் இல்லாட்டி யூஎஸில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து செய்ய போகிறேன்னா அதுக்கு எங்கே இந்த காசு வர போகிறோன்னு ஒரு கொஷின் இருக்குது. லெட்ஸ் சே நான் வந்து இந்த வீடை மாடிஃபை பண்ணணும், ஒரு ரேம்ப் ஆட் பண்ணணும் மக்கள் போய் மேலே ஏறுறதுக்கு. ஓர் லெட்ஸ் சே வந்து நான் இந்த ஒய்ஃப் வந்து 6 months ஒர்க் பண்ணிடலாது. அதாவது அந்த காசை வந்து நீங்கள் அந்த பே அவுட்டால் வாரதை வந்து நீங்கள் என்னத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன் அந்த ப்ராடக்ட் உண்மையாக அந்த ப்ராடக்டை கொண்டு வந்தது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இல்லை. உண்மையாக அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து டாக்டர் மோரியஸ் பெர்னார்டுன்ற ஒரு டாக்டர் தான் அதை இன்வென்ட் பண்ணினது. ஏன்னா what they saw was people got sick and அவைகள் சிக்காக வரைக்கும் they get pills and medications and everything else. And the financial stress that comes with it causes people to have more stress. Right. So even though they are recovering, they're not on the recovery la vela full focus பண்ண இல்லாத ஒரு காலகட்டம் இருக்கு. and அவைகள் past away பண்ணிச்சுன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அது ஃபேமிலிக்கு பே பண்ணும். But people are living longer. The reality, especially எங்களோட reality என்னன்னா medical advancement, science advancementsல போய்க்க வந்து ஆக்கள் are living longer, but when they are living after a major illness or critical illness வந்துக்கு பிறகு life threatening illnessக்கு பிறகு அவைகள் live பண்ணிக்க வந்து it comes with a lot of financial stress. அதை எலிவியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் சரியான ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது.
எஸ்பெஷலி இப்ப தற்செயலமா லாஸ்ட் எல்லாம் நான் ஏர்லி 40s ஹார்ட் அட்டாக் இஸ் பிகமிங் வெரி காமன், ரைட்? Unfortunately. மற்றது கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் ஐ ஃபீல் லைக் இப்போ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு, உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். Yeah. நான் வந்து ஐ ஓன் ஸ்மால் பிஸ்னஸ், ரைட்? Yeah. அப்போ எனக்கு வந்து ஒரு கவரேஜ் ஒன்றும் இல்லை, ரைட்? நான் வேலை செய்தால் தான் எனக்கு சம்பளம் வரும். Sure. அப்போ ஒன்றில் இப்போ எனக்கு என்ன நடந்தால் கம்ப்ளீட்லி ஜீரோ, லைக் ஜீரோ ஏர்னிங்ஸ் வரும். Sure. ரைட்? என்ன நான் வேலை செய்ய கேட்க, அப்போ ஒன்றில் நான் இப்படி ஒரு கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும், இல்லாட்டி ரஷ் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பி வேலைக்கு போகணும், Yeah. ரைட்? வித்வுட் பீங் ஃபுல்லி ஹீல் பண்ணக்கு முதல். Yeah. ஸோ ஐ திங்க் ரிகார்ட்லெஸ் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறீங்களோ அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ, அட் எனி ஏஜ் ஐ திங்க் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் 100% முக்கியமாக இருக்கு. நிச்சயமாக. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் எஸ்பெஷலி எனக்கு இருக்கிற பெரிய கன்சர்ன் ஜஸ்ட் லைக் ஓவரால் ஒரு கெனடியன் எக்கானமியை பார்க்க போனோம்னா தினேஷ், இப்போ நாங்கள் இந்த பேபி பூமர்ஸ் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இந்த ரிட்டையர்மெண்ட் ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்குது, எஸ்பெஷலி நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸில். நான் அதை நான் அனலைஸ் பண்ணி பார்க்க ஒரு விஷயம் எனக்கு விளங்குது. இப்போ நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸில் வந்து a lot of people are not going to be contributing towards taxes, especially baby boomers எல்லாம் ரிட்டையர் பண்ணிக்க. It also means அந்த ஏஜ் பாப்புலேஷனில் இருக்கிற ஆட்கள் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ஹெவிலி ரிலையண்ட்டாக இருக்க போயிடும். அண்ட் இப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம், இப்போ எம்ஆர்ஐ எல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரைவேட்டைசேஷன். நான் எம்ஆர்ஐ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் பட்டு எம்ஆர்ஐ when you said பஃபலோல within a week நீங்க எம்ஆர்ஐ அப்பாயின்மெண்ட் எடுத்து பே பண்ணி போகலாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் 16 months வெயிட் பண்ணேன். இந்த ஏஜென்ட் இல்லைன்றபடியா 16 மாசம் வெயிட் பண்ணினான் பிகாஸ் ஆஃப் மை ஏஜ் அண்ட் ஸ்டஃப் just to get an MRI. ஆனால் இப்போ வந்து ட்ரானோலேயே ப்ரைவேட்டைஸ் கிளினிக்ஸ் எல்லாம் வேற தொடங்கி ரேடியாலஜி எம்ஆர்ஐ அதுக்கெல்லாம் யூ கேன் பே அண்ட் கோ. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் 5-10-15 இயர்ஸை பார்க்க போனோம்னா வந்து ஆஸ் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கூடி போனாலும் ஆக்கள் இந்த ரிலையண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் எல்லாத்தையும் பார்க்க போய்க்கு வந்து இஃப் யூ டோன்ட் ஹாவ் எக்ஸஸ் மனி வென் யூ நீட் இட் த மோஸ்ட், you won't be in a better position as somebody who does. இப்போ உங்கள்கிட்ட அந்த அக்சஸ் டு கேஷ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அதுக்குரிய இமீடியட் கேர் எடுத்து அந்த உங்களோட ரிகவரியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு பிகாஸ் ரியல் எஸ்டேட் சென்ட்ரிக்ன்றபடியா இன்னொரு கேள்வி நான் உங்களோட கதைச்சு தான். இப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? உதாரணத்துக்கு இப்போ தமிழாக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இப்போ கடன் மோர்கேஜ் கடன் இருக்கும், ரைட்? அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க அந்த மோர்கேஜ்களை பே ஆஃப் பண்ணுற அளவுக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் டேர்ம் ஒரு என்ன பாலிசி வச்சிருக்கணும்? இப்போ என்ன உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க கல்யாணம் செய்ய 2016 எடுத்தேன் நான் பிள்ளை கேட்க $1 million. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 million காணாது, ரைட்? ஸோ இட்ஸ் இட் ஆல்வேஸ் அ குட் ஐடியா உங்களுக்கு இப்போ தேவைப்படுறதையும் விட ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் கூட காசுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் பெரிய வித்தியாசம் இல்லை, ரைட்? ஐ ஃபைண்ட் ஸோ ரெண்டு விதமாக பார்க்கலாம் தினேஷ். ஒன்று வந்து எப்பவுமே நாங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் விருப்பப்படலாம் வாங்குறதுக்கு, ஆனால் அதை ஆஃபர் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் அல்டிமேட்லி இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஓனர். எஸ், ஒரு ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் க்ரோத்தை வச்சு ஒரு ஆளுக்குரிய லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கலாம். பட் ஆனால் வந்து ஃப்ரம் ஒரு அண்டர் ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்க போய்க்க வி ஹேவ் டு பி ஏபிள் டு ஜஸ்டிஃபை ஏன் அவருக்கு இந்த கவரேஜ் தேவைன்றது. இப்போ எங்கே எப்படியான ஒரு எக்ஸாம்பிளை நான் பார்க்குறேன்டா வந்து இப்போ லெட்ஸே ஒரு ஆள் இருக்கிறார், அவைகள் ஒர்க் பண்ணல, அவைகளுக்கு ஒரு அசட்ஸும் இல்லை, ஒரு இன்கமும் இல்லை, ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் அவைகளுக்கு இப்போ $5 million கவரேஜ் வேணும்னா அது சரியான ஹார்டாக இருக்கும். அது ஏன் அவருக்கு அந்த $5 million கவரேஜ் தேவையான. அதே சமயத்தில் லெட்ஸ் இப்போ ஒரு யங் ஃபேமிலி தே ஆர் க்ரோயிங் டுகெதர், அவைகளுக்கு வந்து சில அசட்ஸ் இருக்குது, மார்கேஜஸ் இருக்குது, அதுக்கு மேலால் வந்து ஓகே தே வாண்ட் டு ப்ரொடெக்ட் தேர் இன்கம்னா வந்து ஃபியூச்சர் பேஸ்டான ஒரு ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணிக்கொண்டு நாங்கள் டெஃபினெட்லி கவரேஜஸ் எடுக்கலாம். எவ்ரி திங் கம்ஸ் டவுன் டு அவைகளுக்கு ஒரு நீட், ஒரு ஜெனுவின் நீட் இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து கட்டாயம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஐ நோ லைக் மேபி ஒரு உண்மையான ரியாலிட்டி என்னென்னா மேபி ஒரு 3-4-5 இயர்ஸுக்கு முதல் ஸ்பெஷலி இந்த ஹவுசிங் ப்ரைஸஸ் எல்லாம் கூடுறதுக்கு முதல் $1 million was a very substantial amount அந்த டைமில் கதை கேட்க, ரைட்? ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஃபாஸ்ட் ஃபோர்ட் இப்போ பார்க்க எக்ஸாக்ட்லி அந்த பர்ச்சேசிங் பவர் எல்லாம் குறைக்க, மார்கேஜஸ் குறைக்க. அண்ட் ஐ ஆல்வேஸ் சே யூஸ்வலி நீங்கள் இப்போ இந்த மாதிரியான கவரேஜஸ் இல்லாட்டி எனி டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பிளானிங் கவரேஜஸ் அதெல்லாம் எடுக்க வந்து don't take it as ஒருக்கா ஒன் டைமாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் 20 years அதை set it and forget it and approach இல்லாமல் every few years உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணும். இப்போ it could be many reasons, right? It could be ஒரு நியூ சைல்டு வந்திருக்கலாம், இல்லாட்டி you purchased a new property, you're starting a new business, maybe you got a divorce, like எல்லா சேஞ்சஸும் லைஃப்பில் நடக்க வந்து அதுக்குரிய அந்த நீங்கள் ரீவிசிட் பண்ணி அதை மாற்றி அந்த உங்களோட கவரேஜை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போகும். இதில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். சென்துரன் இஸ் a professional
full-time life insurance agent. ஸோ அப்போ இட்ஸ் a professional. அப்போ அதோட நீங்கள் இப்போ என்னோட டீல் பண்ணுறது ஐ கெட் இமெயில்ஸ் ஒருக்கா நீங்கள் இமெயில் பண்ணுவீங்க அண்ட் ஹி ஆல்சோ ரிவ்யூஸ். இப்போ வி வென் அவுட் ஃபார் லஞ்ச் ஒன் டே. அப்போ ரிவ்யூ பண்ணிக்கு நான் ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் கதைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சிருந்தவர். ஓ தினேஷ் நீங்கள் இது செய்ய இருந்த நீங்கள் இது செய்த நீங்களா, ரைட்? அப்போ இரண்டா அவர் ஹீஸ் ஆல்வேஸ் இன் டச் with his clients to make sure அவன்ட needs வந்து இப்போ clients மறந்தாலும் நீங்க மறக்கறே இல்ல, right? So you always have that follow up and you know, okay, for example, I wanted to establish a new business. So அப்ப அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இவருக்கு சொன்னேன். அப்ப அந்த லஞ்ச் மீட்டிங்ல சொன்னேன், ஓகே நீங்க அந்த பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களான்னு. இந்த பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண அவருக்கு தெரியும் எனக்கு கூட liabilities வரும், மேபி அப்ப கவரேஜ் மாறப்படும். கட்டாயம். Right, so that's what I really like about you. So you're a very professional person to work with. மற்றது இன்னொரு கேள்வி, இப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷனோட இப்போ நாங்கள் ஒரு டாபிக் கதைச்சினாங்க. இஸ் இட் ஸ்டில் இம்பாசிபிளா லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு? உதாரணத்துக்கு எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அல்லது எனக்கு ஒரு ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இஸ் இட் இம்பாசிபிளா இல்லை இட்ஸ் ஜஸ்ட் தட் ப்ரைஸ் வந்து வேரி பண்ணுமா? Yeah, it's definitely possible. So if any pre-existing conditions இருந்தாலும் it's probably possible to get coverage. Impossible என்று சொல்றது வந்து சரியான ஒரு very limitedஆன circumstancesலாம் coverage impossible ஆயிருக்கும். For example, let's say you're almost somebody's on a deathbed and they know they're going அப்படியான ஒரு circumstances வரைக்கும் வந்து அது கொஞ்சம் சில நேரம் கஷ்டமா இருக்கலாம். But otherwise வந்து any conditions, any pre-existing conditions இருந்தாலும் it's possible to get life insurance and அந்த coverage type சில நேரம் வித்தியாசமா இருக்கலாம். இல்லாட்டி சில நேரம் வந்து pricing கொஞ்சம் ஒரு நார்மலா average 40-year-old pay பண்ற price விட உங்களோட ப்ரைஸ் சில நேரம் கூடவா இருக்கலாம், பிகாஸ் யூ ஹேவ் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், இல்லாட்டி அதில் மெடிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கிறபடியாக அது சில நேரம் கூடவா இருக்கலாம். சில நேரம் நான் மெடிக்கல் கவரேஜ் என்று சொல்கிறது இட்ஸ் பேசிக்லி லைக் சில நேரம் அப்படி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கணும்டா இப்போ ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸுக்குள்ள ஏதாவது நடந்துச்சுண்டா வந்து யூ டோன்ட் கெட் த பே அவுட், யூ ஓன்லி கெட் த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். ஆனால் அந்த 2 இயர்ஸுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஏதாவது ஒன்று நடந்து நேச்சுரலான ஒரு டெத் இல்லாட்டி ஹெல்த் ரிலேட்டட் டெத் நடந்துச்சுன்னா வந்து தேல் பே த ஃபுல் ப்ரீமியம். அண்ட் தட் தே நோ ஒரு ஆள் ரிஸ்கியான இருந்தாலும் if nothing happens maybe within 2 years, the chances of maybe premature death is lower, and they are protecting themselves for the first 2 years. அதுக்கு பிறகு வந்து they might pay out a coverage. So bottom line is any pre-existing conditions என்ன இருந்தாலும் it's possible to get coverage, but அதோட pricing சில நேரம் வேறையா இருக்கும், இல்லாட்டி சில நேரம் அந்த ப்ராடக்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்படி அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் கவரேஜ் இல்லாத மாதிரி இருக்கும், 2 இயர்ஸுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஃபுல் டெத் பெனிஃபிட் பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். மற்றது இப்போ உதாரணத்துக்கு என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இருக்கு. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது ஹெல்த்தில். ஸோ அப்போ இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் கோட்டாக இருந்துச்சு. பட் நீங்கள் சொன்னீங்க அதை ஒரு 2 இயர்ஸுக்கு பிறகு 1 இயருக்கு பிறகு திருப்பி பிளட் டெஸ்ட் செய்துட்டு அந்த காம்ப்ளிகேஷனை நான் எலிமினேட் பண்ணின பிறகு இல்லை ஒரு ஸ்டேபிளைஸ் பண்ணின பிறகு திருப்பி ரீஎவாலுவேட் பண்ணி அந்த ப்ரைஸை குறைக்கலாம். So that's also an option. Absolutely, right? So என்னன்னா வந்து like sometimes for simple example எடுக்க போறேன்னா like sometimes நாங்க 20-year term ஒரு price, let's say $100 and insurance company சொல்லும் okay, your standard 35-year-old $100 கட்டினாலும் you have to pay $150 because your risk is higher. So ஆனா சில நேரம் insurance company சொல்லும் we are willing to reconsider this in 1 year from today if certain conditions are met. இப்போ சிலாக்களுக்கு you have to lose weight, சிலாக்களுக்கு your blood sugar has to be in control, இல்லாட்டி சிலாக்களுக்கு medication stable-ஆ இருக்கணும். இப்படியான சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா வந்து we can reconsider you in 2 years from today, but next 1 year from today, but 1 yearக்கு வந்து you have to pay this higher premium. இப்போ அப்படியான இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் சினாரியோவில் வந்து இப்போ நீங்கள் 20-year term எடுக்கிறத விட சில நேரம் சில ஆட்கள் வந்து இட்ஸ் பாசிபிள் லைக் நீங்கள் 10-year term எடுக்கலாம். ஏன்னா for the next 10 years you're going to be covered anyways. But more importantly 1 yearல if insurance company வந்து அந்த ரேட்டிங் என்று சொல்கிறது, அதாவது அந்த எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற ப்ரீமியத்தை ட்ராப் பண்ணதை ரீகன்சிடர் பண்ணுவாங்களா, in my opinion, you don't have to pay the higher premium at the 20-year rate. Maybe you can pay it at the 10-year rate, so you're still getting the premium and the konjam lower ஆயிருக்கும். But more importantly, you're making sure you have the coverage, and the 1 yearல நீங்க reconsider பண்ணிக்க, and அவங்கள அந்த டைம்ல standard உங்களுக்கு rating standard rates தர வேணும்னா அந்த டைம்ல நீங்க அந்த 10-year or 20-year கொண்டு வரலாம். So அப்படி நீங்க you're saving, you're not paying அந்த எக்ஸ்ட்ராவா ஃபுல்லா அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து எக்ஸஸா நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க பிரீமியத்தை இப்படியான ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. ஸோ அப்படியான அந்த இதெல்லாம் இருக்கும். And just in general, like எல்லா ஆப்ஷன்ஸையும் at the end of the day we want to minimize the cost as much as possible. அதே சமயத்தில்
just protection. having the coverage is just as important. So we want to be able to do everything we can. அது இன்னொரு கேள்வி, இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேள்வி தான். என்ன சினேரியோவில் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கவரேஜ் அவை டினாய் பண்ணுவேன்? உங்களுக்கு கவரேஜ் இருந்தாலும், உதாரணத்துக்கு சூசைட் கவரேஜ் ஐ ஹர்ட், ஐ டோன்ட் நோ மிஸ்நோமரா இருக்குமா தெரியல. வேறு என்ன மிஸ்நோமர்ஸ் இருக்கு? உதாரணத்துக்கு ஐ தாட் சூசைட் பண்ணினா ஈவன் தோ லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் வராது, பே அவுட் வராதுண்டு. Yeah. So just in general, and again, I know the industry has gone through a lot of changes in the last 5, 10, 15 years. But நான் இப்போ வந்து எப்போவுமே ஒரு கிளைண்டோட ஒர்க் பண்ணிக்கேன். ஃப்ரம் டைம் டு டைம் கிளைண்ட் வில் சொல்லிடும், எனக்கு இந்த மெடிக்கேஷன் கண்டிஷன் இருக்குது, இல்லாட்டி அம்மாவுக்கு இப்படி நடந்தது ஒரு விஷயம், ஆனால் வந்து நாங்கள் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா, அது ஒருத்தருக்கும் தெரியாமல் தானே இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டாக வந்து 100% ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஆக்யூரேட்டாக இருக்கணும். என்னென்ன வந்து நீங்கள் நினைப்பீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த இன்ஃபர்மேஷனை ஃபைன் பண்ணாதுன்ட்டு, பட் தே வில் somehow find this information, right? And நான் எப்போவுமே நான் அதை பர்சனலாக சொல்கிறேன்டா, it puts me in a tough situation sometimes. Let's say 20 years ago ஒரு கிளைமை பே பண்ண இல்லாமல் போகிற ஒரு டைம் வரைக்கும் அந்த மிஸ்டேக் இந்தியா இல்லாமல் அந்த கிளைண்ட் இந்தியா இருந்தாலும் எனக்கு வந்து it becomes ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அந்த கிளைண்ட்டுக்கு அந்த கிளைம் போகலையாண்டு, ரைட்? ஸோ நான் எப்போவுமே சொல்கிறேன் 100% ஃபுல் டிஸ்க்ளோஷராக நீங்கள் ஆனஸ்டாக இருந்தீங்கன்னா you alleviate all the chances that in the claim decline பண்றதுக்குரிய chances நீங்க decline you can get rid of all the chances, right? Very honest example இல்லை நான் சொல்றேன்டா, எங்களுக்கு ஒரு தமிழ் ஆண்டியரால் எங்களோட ஆஃபீஸில் வந்து ஆக்சுவலி எங்களுடைய ஆஃபீஸில் இல்லை இன்னொரு ஆஃபீஸில் வந்து ஒரு அட்வைசரோட கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் எடுத்து வச்சிருந்தவ. அவன் அம்மா வந்து 20 இயர்ஸுக்கு முதல் ஸ்ரீலங்காவில் கேன்சர் வந்து மோசம் போனவ. அப்போ ஆனால் வந்து 20 வருஷத்துக்கு பிறகு தான் இவவே கனடாவுக்கு வந்தவ. அப்போ இவ சொன்னா ஓகே அம்மா அப்போ அந்த கிளைண்ட் வந்து ஓகே இன்னும் அம்மா வந்து 20 வருஷத்துக்கு முதல் மோசம் போட்டாதானே, அவருக்கு கேன்சர் வந்து ஒருத்தருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ இவ மெடிக்கல் கொஸ்டினர் செய்ய வந்து அம்மாண்ட ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கு. இப்போ நான் செய்ய கேட்டுவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ இதுகள் வரைக்க வந்து அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி 2 இயர்ஸுக்கு பிறகு அவருக்கு கேன்சர் வந்து அவருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் இந்த லைஃப் த்ரெட்னிங் கேன்சர் unfortunately வந்தது. But they ended up declining the claim because நீ எங்க இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க நம்ம நினைக்கிறீங்க? தெரியல, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சொல்லுங்க. நோ, இட்ஸ் ஆக்சுவலி நாங்கள் எப்பவுமே சில நேரம் எல்லாருக்கும் போய் சொல்லுவோம், நாங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு we won't lie at the end of the day, right? So post claim underwriting sometimes நடக்கிறது, right? Especially ஒரு shorter periodல ஒரு ஆள் passed away, they'll go to the doctors. I mean இப்போ டாக்டர்கிட்ட போய்க்க என்னட்ட கேன்சர் அம்மாக்கு இருந்திருந்தேன்னு ஒரு இது விஷயம் நாங்கள் ஏற்கனவே டிஸ்க்ளோஸ் பண்ணி எங்களுக்கு கவரேஜ் தந்திருந்தாங்கன்னா no problem. Because we lied in the application or that person lied in the application, they declined the claim. So நான் எப்பவும் சொல்றேன், as long as நீங்கள் 100% வீதம் 100% honest and the disclosure இருந்தீங்கன்னா you get rid of all the chances in the claim decline பண்றதுக்கு. So it's important for you to make sure. And for example, various clauses இருக்கு, incontestability period இல்லாட்டி அப்படி எல்லாம் இருக்குது. But anytime you intentionally lied about something, அது வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் they can come back and decline that claim. And இது வந்து just not life insurance. I heard like இப்போ கார் இன்சூரன்ஸுக்கு ஆக்கள் வந்து காசை சேவ் பண்றதுக்காண்டி வேற அட்ரஸ்ல போடுவீங்க, right? இப்போ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி know all of this, right? They can pull your phone record, right? phone record pull பண்ணினா எங்க இருந்து கால் போகுதுன்னு சொல்லி காட்டும், right? So அப்ப நாங்கள் சில நேரம் என்னன்னா தமிழாக்கள் என்ன யோசிக்கிறேன்டா, கொஞ்சம் காசை சேவ் பண்றதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு பொய்யை சொல்லிட்டு பேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ணாம இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனியை ப்ளேம் பண்றது. நான் நான் அந்த 100% ஆனஸ்டாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வரேன்டா. இப்போ நீங்கள் ஒரு கவரேஜை எடுத்துட்டு உங்களுக்கு ஃபேமிலிக்கு அது தேவையான ஒரு காலத்தில் வந்து அந்த கவரேஜை வந்து பே பண்ணி இல்லாமல் இருக்கிறத விட அந்த கவரேஜ் நீங்கள் எடுக்காம இனிஷியலாகவே இஃப் யூ டோன்ட் நோ இஃப் உங்களுக்கு அந்த கவரேஜ் வராமல் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் யூ கேன் மேக் அதர் ஆல்டர்னேட்டிவ் சினாரியோஸ் எப்படி உங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம், ஓகே நான் இதை போய் சொன்னாலும் கவரேஜ் வந்துடும், பட் தச்சேலுமா அந்த கவரேஜை பே பண்ணா இல்லாமல் போய்க்க வந்து உங்களோட ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப்பும் செய்ய மாட்டீங்க. அதுக்காகவே நான் சொல்கிறேன் எல்லாரையும், it's not about making money or making sales. It's more about making sure உங்களுக்கு அந்த கவரேஜ் லெஜிட்டிமேட்டாக வருமெண்டா
it's much better to make sure you have the coverage rather than உங்களுக்கு அந்த claim இப்ப coverage எடுத்துட்டு அப்புறம் அந்த claim pay பண்ண போறதுல ஒரு பெரிய யோசனையும் இருக்காது ஒருத்தருக்கு. இதுல இருந்து என்ன புரிஞ்சு கொள்றீங்கன்னா, ஒன்று வந்து 4 பேருக்கு 3 பேருக்கு போய் சொல்லக்கூடாது. லோயருக்கு, ரைட், மற்றது உங்களோட டாக்டருக்கு, மற்றது மோர்கேஜ் புரோக்கருக்கு. இப்ப 4 பேர் இன்சூரன்ஸ் புரோக்கருக்கும் ப்ளீஸ் போய் சொல்லாதீங்க. பேந்து வந்து அது இந்த கவரேஜ் வேற கேட்க பேந்து இன்சூரன்ஸ் புரோக்கரை ப்ளேம் பண்ணிடலாம். Exactly. வெரி குட். வெரி குட். ஸோ இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் மட்டுமில்லை, ஆல்சோ ஃபைனான்ஷியல் அட்வைசர், வெல்த் அட்வைசர். நான் உங்களோட செமினாருக்கு போனதில் ஒன்று வந்து யோசிச்சினான், ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினான். வெல்த் வந்து உங்களோட சொத்தை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூர் வெரி பேஷனட் அதில், ரைட்? அதில் நாங்கள் நினைக்கிறது ஓகே, சொத்தை வந்து எனக்கு என்ன நடந்தால் எங்களோட வில்லில் எழுதி வைக்கலாம்ட்டு, ரைட்? 2 கேள்வி. இன்சூரன்ஸ் பெனிஃபிஷரி என்னென்று வேலை செய்கிறது, அதை நீங்கள் வில்லில் போடலாமா, ட்ரஸ்ட்டில் போடலாமா, ரைட்? மற்றது ஐ நோ இந்த வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் டாபிக். அதையும் பற்றி ஒருக்கா நீங்கள் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ யூஸ்வலி வந்து இப்போ இன்சூரன்ஸ் பெனிஃபிஷரிஸாக இருக்கிறது வந்து typically money goes directly to the beneficiary and it's வந்து completely tax free when it goes to the beneficiary. இப்போ ஒரு வெரி காமனான சினாரியோ வந்து இப்போ தச்சிலமா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா வந்து ஒரு ப்ரைமரி பெனிஃபிஷரின்னு சொல்கிறது இந்த ஒய்ஃப் வந்து ஒரு ப்ரைமரி பெனிஃபிஷரியாக இருக்கலாம். பட் let's say நாங்கள் இந்த ஒரு ப்ரைமரி பெனிஃபிஷரியோட வந்து கண்டிஞ்சன்ட் பெனிஃபிஷரியும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ். இப்போ கண்டிஞ்சன்ட் பெனிஃபிஷரின்னு சொல்கிறது வந்து எனக்கும் இந்த ப்ரைமரி பெனிஃபிஷரிக்கும் ஒரே டைமில் ஏதாவது ஒன்று நடந்தால், இல்லாட்டி let's say அவருக்கு முதல்ல ஏதாவது நடந்து பிறகு எனக்கு நடந்து பட் நான் இதை அப்டேட் பண்ணாமல் இருந்தேன்டா அந்த காசு வந்து அந்த கண்டிஞ்சன்ட் பெனிஃபிஷரிஸுக்கு போகும். யூஸ்வலி வந்து எனி பெனிஃபிஷரி டெசிக்னேஷன்ஸ் நாங்கள் செய்ய வந்து ரிவோக்கபிள் இரவோக்கபிள் இருக்கு. as long as அது ரிவோக்கபிள் ஸ்டேட்டஸ் லேண்ட் which is very common, நீங்கள் எப்பவுமே வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு மேபி என் ஒய்ஃபாக இருக்கலாம், பட் தச்சிலமா அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா மேபி என் கிட்ஸுக்கு இப்போ 27 வயசு அப்படின்னா நான் மேபி அவையில் ஆட் பண்ணலாம் அந்த டைமில். ஸோ அப்போ அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்பவுமே வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கன்னா we go unfortunately எங்களுக்கு இதை பற்றி கதைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை என்றாலும் டிவோர்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது, வெரி காமனாக நடக்குது. ஸோ நிச்சயமா உங்களுக்கு இனிஷியலாக உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒரு பெனிஃபிஷரியாக இருந்து பட் இப்போ நவ் யூஆர் டிவோர்ஸ்டா மேபி யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு யுவர் கிட்ஸ்னா வெரி பாசிபிள். ஆனால் இந்த கண்டிஞ்சன்ட் பெனிஃபிஷரின்ற வரைக்கும் வந்து it becomes very complicated to some extent. நான் வந்து லைக் வெரி காமன் வந்து எங்களோட கிட்ஸை நாங்கள் நேம் பண்ணுறதான் ஒரு பெனிஃபிஷரியா. பட் நான் எப்பவுமே யோசிக்கிறேன், இப்போ 18 வயசு கீழே அவையில் இருக்கணுமெண்டா, எனக்குமே இந்த நடந்துச்சுன்னா 18 வயசு கீழே இருக்கணுமெண்டா ஒரு ட்ரஸ்டியை வந்து நாங்கள் நேம் பண்ணணும். அந்த ட்ரஸ்டி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். how do they get the money அந்த ஒரு 18 வயசுக்கு they have to make sure they look after that process. பட் அதில் இருக்கிற ஒரே ஒரு primary challenge என்னென்னா வந்து what if now they are 18 years old? 18 வயசுல இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் $5 million இல்லாட்டி $3 million of coverage இருந்தேன்டா, do I want to give that $3 million to an 18-year-old? ஏன் நான் அந்த கொஸ்டினை எப்பவுமே கேட்குறேன்னா, do they have the ability to manage all of that money என்ற ஒரு விஷயம் இருக்குது, ரைட்? ஸோ அப்படியான விஷயங்களை நாங்கள் பார்க்க போய்க்க வந்து it's always important for us to consider these topics and understand the implications before we name them as a designation as a beneficiary. பட் இதை ஒர்க் அரவுண்ட் பண்ணுறேன்டா ஒரு விஷயம் செய்யலாம். நீங்கள் அந்த கண்டிஞ்சன்ட் பெனிஃபிஷரியால் சில நேரமாக உங்களோட வில்லை நேம் பண்ணலாம். அண்ட் வில்லில் வந்து நீங்கள் டிக்டேட் பண்ணலாம். இட்ஸ் கால்டு டெஸ்டமெண்டரி ட்ரஸ்ட். இப்போ நான் அதுக்குள்ள டூ காம்ப்ளிகேட்டடாக போகல, ஆனால் உங்களோட வில்ல நீங்கள் டிக்டேட் பண்ணலாம். இப்போ எந்த தச்சிலமா வில் இப்போ ஒரு அசெட் ஒன்று எஸ்டேட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம்னா 18 வயசுல அவைகளுக்கு இவ்வளவு போர்ஷன், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 25 வயசுல அவைகளுக்கு இப்படியான அவைகள் இந்த 2-3 கண்டிஷனை மீட் பண்ணி இருந்துச்சுன்னா அவைகளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுங்க. மேபி 40 வயசுல அவைகளுக்கு இவ்வளவு மிச்சம் எல்லா காசையும் நீங்கள் கொடுக்கலாம்னு. அது அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் செய்யறேன்னா அது வந்து நீங்கள் வில்லுக்களால் செய்யலாம். இதே டாப்பிக்கில் நாங்கள் இருக்கிறபடியாக குயிக்காக வந்து ஆட் பண்ணுறேன் தினேஷ். எவ்வளோத்துக்கு எவ்வளவு லைஃப் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டனோ அதே சமயத்துக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வில் அண்ட் பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்றது. we won't get into it too much, but உயில் அந்த டாபிக்கை கவர் பண்றதுக்கு ஆக்சுவலி நான் ஒரு குட் ஃப்ரெண்ட் மைண்ட் ஒரு லோயரை கொண்டு வர போறேன். ரைட், in a couple of weeks அவ இன்டர்வியூ பண்ண போறேன். Beautiful, because as much as insurance is important, will is just as important. And unfortunately I go to if your clients sort of work பண்ணேக்க, the one thing that I always hear is will they don't have a will in place.
I always say, especially நீங்க assets build பண்றீங்க, wealth create பண்றீங்க, உங்களுக்கு young children இருக்குதுன்னா, it's really important to make sure a will is there. And again, I don't do a will. A lawyer has to do it. lawyer And it's தான் interview important to, பண்றாரு. absolutely, Right. absolutely. So, இப்படியான விஷயங்கள் வந்து எப்பவுமே வந்து என்ன நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் ஒரு எஸ்டேட்டை இல்லாட்டி ஒரு அசெட்டை பில்ட் பண்றோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து நாங்கள் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட கம்யூனிட்டியில் அந்த ஃபோக்கஸ் இல்லை அது எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறது ஒன்று ஃப்ரம் அ டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் as well as making sure அந்த அதை ஜெனரேட் பண்ணி இப்போ நான் இமீடியட்டாக இந்த மகனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேனேண்டா அவர் அதுக்கு பிறகு அதை வச்சு என்ன செய்யறாருன்றது ஒருத்தரையாலையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லா அசட்சையும் அவருக்கு கொடுத்து இப்போ நாளைக்கு அவருக்கு ஒரு டிவோர்ஸால அவையில் செப்பரேட் பண்ணணும்னா நான் இவ்வளோ காலமாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு லாஸ்ட் 20-30-40 years இந்த பிளட் ஸ்வெட் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணதை வந்து somebody else is going to walk away with it. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளவு அசெட் அக்யூமுலேட் பண்ணுறது இம்பார்ட்டனோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை வடிவாக ப்ரிசர்வ் பண்ணி அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு நாங்கள் எங்களோட ஒரு லெகசியை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த கேஸ் ஆஃப் டிவோர்ஸ் இப்போ நான் உங்களோட செமினாருக்கு போயிருக்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க. உடன் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கணும், ரைட்? அப்போ அவ கல்யாணம் செய்ய போகிறாக்கள் என்ன மாதிரி தெரியாது. சில பேர் காசுக்காண்டியும் கல்யாணம் செய்கிறார்கள் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பே அவுட் பார்க்க நீங்கள் ஒரு செட்டப் பண்ணலாம். அது இப்போ ஒரு ஆள் ஒரு மகளுக்கு காசு போக போகுதுன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு கல்யாணம் செய்து ஹாப்பியா இருந்த பிறகுதான் பே அவுட் பண்ற மாதிரியும் ஸ்டிபுலேஷன்ஸ் பண்ணலாம். வந்து இப்போ லைக் இப்போ லீகல் இஷ்யூஸ் அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதை பொறுத்து பட் அப்படியான விஷயங்கள் கூடுதலாக ஒரு ட்ரஸ்ட்டுகளால் செய்யக்கூடிய மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதாவது ஒன்றும் வந்து அவையில பேர்ல நேரம் கொடுக்காமல் ஒரு ட்ரஸ்ட் வந்து அவைகளுக்காக ஒரு ட்ரஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணது. என்ன ஒரு ட்ரஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணிக்க they don't own the asset, the trust owns the assets. அண்ட் வந்து அவையில் வந்து அந்த அசெட்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் அவையில் வந்து அவையில் பேரில் இருக்காத பட்சத்தில் வந்து அவையில் ஒரு மேரேஜ் பிரேக் டவுன் இல்லாட்டி மேரிடல் பிரேக் டவுனுக்குள்ளால கொண்டு போய் இல்லாட்டி யாராவது அவையில் சூ பண்ணினம் எக்ஸெட்ரானா வந்து அந்த நீங்கள் அவ்வளோ ட்ரஸ்ட்டை பாதிக்காது. எக்ஸாக்ட்லி. One more quick question. So the critical, so அதுக்கு பின்னாடி critical insurance இருக்கு, ரைட்? எனக்கு கேன்சர் வந்துட்டு, ரைட்? ஸோ அப்போ எனக்கு urgent காசு தேவை. டிப்பிக்கலாக பே அவுட் எவ்வளவு நாள் எடுக்கிறது? ஓவரால் கிரிட்டிக்கல் இல்னஸ் கண்டிஷனில் உங்களோட கான்ட்ராக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியான ஒரு விஷயம் இதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி இன்சூரன்ஸ் கம்பெனி பிகாஸ் ஏன் மெஜாரிட்டி சொல்கிறேன்னா இந்த மாதிரியான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரி வைடாக ப்ரிட்டி காமன். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் 30 days வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் பிறகு. ஏன் அவங்க அப்படி வச்சுக்கிறாங்க? The reality is a lot of people who have heart attack, they typically pass away. So இப்போ ஹார்ட் அட்டாக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அது will passed away and வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கெல்லாம் கிக் இன் பண்ணும். பட் இஃப் தே சர்வைவ்ட் அ ஹார்ட் அட்டாக் ஃபார் 30 days that means they usually ஸ்டேபிளான இருக்கு and it is a critical illness அப்படியாக வந்து அந்த ஹார்ட் அட்டாக்கு 30-day வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அப்படி அதை மாதிரி ஒவ்வொரு இல்னஸஸுக்கும் ஒவ்வொரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அந்த வெயிட்டிங் பீரியடு கூடான ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணினோம்னா தான் they then process the actual claim process. What about the life insurance? இப்போ அது இந்த ஒரு நாள் இறந்துட்டான்னு சொன்னால் எவ்வளோ நாள் எடுக்கிற பே அவுட்டுக்கு? To be honest, life insurance claims வந்து சில நேரம் 2 days எடுக்கலாம், சில நேரம் 2 months எடுக்கலாம். இதுதான் உண்மையான யதார்த்தம். என்ன எப்பவுமே நான் இதுக்கு தான் actually it's good you brought up this topic. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட இண்டஸ்ட்ரியில் சம்டைம்ஸ் இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் வந்து ஒரு பாலிசி ஒரு ஓல்டு பாலிசி வேறொரு அட்வைசர் அதை செய்திருந்தால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு பாலிசியை போடுறன்ற ஒரு ப்ராக்டிஸ் எங்களோட அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட கம்யூனிட்டியில் நாட் ஜஸ்ட் எங்களோட கம்யூனிட்டி ஓவராலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு பாலிசி ஓல்டரான ஒரு பாலிசி நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ என்னை பொறுத்தளவில் வந்து அந்த எவ்ரிதிங் எல்ஸ் பீங் ஈக்குவல் the claim process becomes much easier. The insurance company வந்து let's say இன்றைக்கு நான் ஒரு பாலிசியை போடுறேன் பட் 1 year 2 years later ஒரு claim process வரைக்கும் வந்து அவங்க வந்து அதை கொஞ்சம் வடிவாக டிகின் பண்ணி வடிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் பே பண்ணுவாங்க which can take some time. ஆனால் let's say ஒரு பாலிசி வந்து உங்கள்கிட்ட ஒரு 5, 10, 15, 20 years வச்சுருக்கிறீங்கன்னா they know it's a very genuine policy that has been there for 20 years and that claim process becomes much faster. And that's the advice. அதான் இப்போ he's a very honest person. இப்போ நான் பாலிசி இவரை மீட் பண்ணிக்க எனக்கு நீங்க சொல்லவே இல்லை. இந்த பாலிசியை ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க சொன்னீங்க இட்ஸ் a great policy, நீங்க இதை வச்சிருங்க. ஆனா இப்போ உங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு சப்ளிமெண்டரி பாலிசி எடுக்கிறது I would recommend it. 100%. Right? And not, to be honest, I know a lot of insurance brokers. In a கணக்கு பேர்
I'm not saying part-time is always part-time agents are comparable, but என்னத்துலையும் நீங்க work பண்ணிக்க, whether it be a lawyer or doctor or real estate agent or insurance advisor, it's always good to work with someone that has passion and that's committed and treats us like not a career, not a job as a career. For sure. So that's great. So இதை பற்றி so he is very passionate about insurance. அப்போ செந்துரன் நானும் கதைச்சு கொண்டு போய் போகலாம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ரன் அவுட் ஆகுது. இன்னொரு எபிசோடில் இன்னொரு திருப்பி நான் செந்துரனை கூட்டிக் கொண்டு வருவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு என்ன அது கேள்வியில் என்ன இருந்தால் நீங்கள் கொஸ்டினை கேளுங்க. ஏன்னா அடுத்த எபிசோடில் நாங்கள் வந்து இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி கதைப்போம். என்னென்ன உங்களோட ஆசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, என்னென்ன உங்களோட ஃபைனான்ஷியல் வெல்த்தை வந்து பில்ட் பண்ணுறது இன்னும் கூட வந்து சொல்லி. ரைட். ஸோ இவற்றை கம்பெனி வெல்த் பிரிட்ஜ் அவற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் போட்டு விடுறேன் கீழே. இதுக்கு பிறகு இது ஒரு ஃபன் செக்ஷன் ஆஃப் த பாட்காஸ்ட், ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ கெட் ரெடி. ஸோ முதலாவது கேள்வி வந்து உங்களோட ஃபேவரட் தமிழ் அண்ட் நான் தமிழ் ஃபுட் என்ன? தமிழ் ஃபுட் வந்து ரொட்டி. ஆக்சுவலி அம்மாண்ட ரொட்டியும் கறியும் சரியான விருப்பம். நான் தமிழ் ஃபுட் வந்து யூஸ்வலி பர்கர். pretty good with burger. ரொட்டியன் கறி என்ன கறி விருப்பம் உங்களுக்கு? உருளைக்கிழங்கு கறி. உருளைக்கிழங்கு கறி. ஸோ செந்துரன், ஐ திங்க் இப்போ நீங்கள் வெஜிடேரியன், ரைட்? He is vegetarian. அப்போ வெஜிடேரியன் சாப்பாடுக்கு தமிழ் சாப்பாடுன்னு சொன்னால் ஜிடிஏக்குள்ள இங்கே உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன? I'm not too picky. I enjoy food from everywhere. So எனக்கு எல்லாம் பெரிய ஒரு கடைக்கு தான் கட்டாயம் போய் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. I'm actually usually pretty okay with everything. அடுத்த கேள்வி வந்து உங்களோட 20 வயது செல்ஃப், உங்களோட 20-year-old செல்ஃபுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு சொன்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லாமல் வேற என்ன அட்வைஸ்? That's a tough one. I think maybe personally ஒரு விஷயத்தை சொல்றேன்டா, I think ஒன்றுக்கும் பயப்படாம ரிஸ்க் எடுக்க கூடியன்றது வந்து அந்த 20-year-oldக்கு நான் கட்டாயம் சொல்லுவேன். இன்னொன்று வந்து I'm a strong believer, working smart. Working hard is just as important as working smart. So, before marriage, before kids are out, period, it's a period to explore and experiment a lot of things. Right. So, as much as possible, go out there, meet new people, network, and don't be shy and try new things. Amazing. Your favorite music, obviously, I think Tamil music விருப்பமாகும். ஆனால் என்ன type of genre music உங்களுக்கு விருப்பம்? I'm actually a big Carnatic fan. So Tamil music, Carnatic music is much more pleasant to hear. Awesome. And உங்களோட ட்ரீம் ஹாலிடே என்ன? போன ஹாலிடேயாக இருக்கலாம், ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, அல்லது விரும்பப்படுற இடம்? Bora Bora. ஒரு காலம் அந்த ஐலண்டுக்கு போனதில்லை. பட் நான் ஒரு இன்டர்னலி அங்கட டீமோட ஒரு செய்யிங் இருக்குது. நாங்கள் 2029 போராக்கு போகிறோம் ஒரு ப்ரைவேட் ஜெட்டில். அந்த ப்ரைவேட் ஜெட்டில் யார் வாரன்ற ஒரு டிஸ்கஷன் எப்போவுமே இருக்குது. ஸோ அவங்களோட ஒரு ட்ரீம் டீமை கூட்டிக்கொண்டு அந்த போராக்கு போகிறது வந்து எந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற பெரிய ஒரு விஷயம். This is the first time I actually said it openly out in public, but a lot of close people in my circle, they always joke about it because we want to make sure we take that dream team to Bora Bora. You should definitely do it. Right. அடுத்த கேள்வி வந்து நீங்க மார்னிங் பர்சனா அல்லது ஒரு நைட் ஆவலா? இரவு? Early morning person. Early, I know. Early morning person because usually ஒரு last 10-11 பிறகு இந்த brain work பண்ற capacity சரியான குறைவா இருக்கும். But early morning 3-4 in the morning or 4-5 in the morning I'm much more efficient. Awesome. Coffee or tea? Coffee. Okay. And the last question, ஒரு motivational quote, உங்களுக்கு விரும்பின quote என்ன? Winning is achieving your goals through hard work and determination. It's from a Vince Carter quote, but it's something that always stuck with me in many years. That's how I started off. But I'm always a strong believer. Think and Grow Rich and ஒரு book இருக்கு. அதுல வந்து whatever your mind can conceive and believe, it can achieve and ஒரு விஷயம் வந்து, because always you have to believe in something and you have to envision that first. And the second time is when it actually comes up or happens in reality. So those two things are very important for me. Actually, நீங்க இந்த book பத்தி கேட்க I missed a question. உங்களோட favorite book என்ன? Personal self-development is something that I rely on very heavily is Think and Grow Rich. I try to read that book in January every year. Yeah. Every year. And every time that 100%. You read it, you're learning something new. 100%.
தேங்க் யூ சந்திரன். உங்களோட டைம் ஒதுக்கி ஐ நோ யூர் பிஸி காய் இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு. நேயர்களே ஐ ஹோப் இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு விரும்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சந்திரன் என்னென்னு உங்களை ரீச் பண்ணலாம் எங்களோட கிளையன்ட்ஸ், எங்களோட வியூவர்ஸ்? First of all, Dinesh, thank you in the podcast to invite பண்ணதுக்கு. I know we've done a lot of work together and it's very important for me to take the information out, but thank you for the opportunity. More importantly, எங்களோட வெப்சைட் வந்து www.wealth-bridge.ca and my email is chenduran@wealth-bridge.ca. So anytime questions that are in that email பண்ணலாம் or anytime you can also call us. Phone numbers எல்லாம் வெப்சைட்ல இருக்குது. Even if you have general question or just need to have some idea about any insurance or estate planning related topics, more than happy to chat. Amazing. Great insurance broker, right? I would highly recommend. So thank you again, Chenthuran. அவர்கிட்ட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை நாங்கள் பாட்காஸ்ட் கீழேயும் மற்றது எங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டு விடுறோம். தேங்க்யூ அகேன். மற்றது எங்களோட வெப்சைட்டில் honestwealthers.ca/preferred partners என்று போனீங்களோ அதில் 2 இன்சூரன்ஸ் புரோக்கர் தான் இருக்கணும். இவர் தான் ஒரு தமிழ் பாய். ஸோ இன்சூரன்ஸ் புரோக்கர் அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் எங்களோட வெப்சைட்லேயும் இருக்குது. தேங்க்யூ அகேன், Chenthuran. Thank you, Dinesh. Thank you for having me.